வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா NRGSN. ஸோ இன்றைக்கி யூஜிடிஆர்பி இம்பார்ட்டண்ட் அப்டேட்டில் எம்பிசி டிஎன்சி டிபார்ட்மெண்ட்டோட சிவி டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷனில் நமக்கு இது நடக்குமான்னு கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். அதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நடந்தால் பார்ப்போம், நடக்கட்டும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரும் நமக்கு வந்து ஒரு ஆடியோ பதிவு ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு ஆடியோ பதிவு ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதை பற்றின சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா NRGSNஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா விதமான ஆத்தன்டிக்கான செய்திகளாகட்டும், கைடன்ஸாக இருக்கட்டும், மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருக்கட்டும், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிற வகையில் இதை இந்த சேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி போயிட்டுருக்கு. நல்ல ஒரு நோபல் காசோட என்கரேஜ் அண்ட் எஜுகேட் அண்ட் எலிவேட் அப்படின்றது தான் நம்மளோட மோட்டோ. ஸோ கிருத்திகா NRGSNஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தால் இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ அப்படிங்கிறது எதை பற்றினது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எம்பிசி டிஎன்சி டிபார்ட்மெண்ட் சிவி டீட்டெயில்ஸ் 19/12/2024 நேற்று நடைபெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலர் சீரமைப்பு துறையின் கீழே தெரிவு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கான மறு சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் வந்து நம்மளோட ஜாயிண்ட் டைரக்டர் வந்து வெல்கம் பண்ணி பேசிட்டு 2025 அதாவது ஜான்வரியில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவோம், வேறு எந்த இஷ்யூஸும் இல்லை, நீங்கள் வெல்கம் ஆன் போர்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, நல்லா உங்களோட ஒர்க்கை நல்லா செய்யுங்க, எல்லாருமே செலக்ட் ஆகிருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற விஷயங்களை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படலை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து ஜான்வரியில் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டெம்ப்ட் பெட்டிஷனுக்கு மீறி இது வந்து நடைபெற்றது வந்து கலந்தாய்வோ அல்லது பணி நியமன ஆணையோ இல்லை. அதனால் இது கண்டெம்ப்ட் பெட்டிஷனுக்குள்ளே வராது. கண்டெம்ப்ட் பெட்டிஷன் வந்து உங்களுக்கு எது பணி நியமன ஆணைக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமைச்சு பணியாளர்கள் அவங்களோட கேஸில் மட்டும்தான் தடையானை இப்போ வரைக்கும் அதாவது ஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டே இருக்கிறது வந்து அந்த 2% அமைச்சு பணியாளர்களுக்கான 2% இடஒதுக்கீடு கேஸில் தான். 410 டீச்சர்ஸ் கேஸாக போன தடவை வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் வந்து இன்னொரு அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு போட்டுருங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் தடை அப்படிங்கிற வார்த்தை இல்லை. பட் 2 கேஸ்லேயுமே ஒரு பாயிண்ட் இருக்குது, அவங்களுக்கு இன்னும் போடாததுனால. ஸோ அவங்க ஆனால் இன்னும் கண்டெம்ப்ட் ஆஃப் பெட்டிஷனுக்குள்ளே போகலை அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த 2% அமைச்சு பணியாளர்களுக்கான இடஒதுக்கீடை சரியாக பின்பற்றலை. அதனால் அதற்கு ஒரு முடிவு சொல்கிற வரைக்கும் நீங்கள் வேறு எந்த பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ADW ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணதுக்கு அந்த 4-5 ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்த்துருக்கதும் இதுதான். கண்டெம்ப்ட் பெட்டிஷனில் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் பணி நியமனம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு, ஆனால் அதே மீறி பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இது வந்து இப்போ ரீசிவி டிபார்ட்மெண்ட் வைஸ் ரீசிவி தான் நடந்திருக்கு. அதுவும் டிஎஸ்சி நமக்கு ரீசிவி நடக்கிறதுக்கோ டிஇக்கு ரீசிவி நடக்கிறதுக்கோ எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது திரும்ப ஒரு மாதம் நடத்தி திரும்ப வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. கலந்தாய்வு தேதி அன்னைக்கே உங்களுக்கு ரீசிவி இருக்கலாம். அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் நமக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த 2%க்கான கேஸ் வந்து 7ஆம் தேதி ஒரு கேஸும் 21ஆம் தேதி ஒரு கேஸும் வந்து வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது தள்ளிட்டே தான் போயிட்டுருக்கு. அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் வந்து முன்னாடி நாட் லிஸ்டட்னு கொடுத்துருந்தோம். இப்போ வந்து 7ஆம் தேதி 410 கேஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 21/1/2025 அன்னைக்கு ஒரு ஸ்டே கேஸோட இது வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கப்புறம் ஏதாவது தெரியப்பட்டுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னா இதற்கான முடிவு ஒன்றும் தெரியாமல் நம்ம இதுக்கான அடுத்த ஸ்டெப்பை பற்றி யோசிக்க முடியாது. ஏன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் பெட்டிஷன்
தெளிவாக கிளியராக வந்து ரெஸ்பாண்டன்ட் சேர்த்து கொடுத்துருக்கிறதுனால அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த கோர்ட்டு ஆர்டரை வந்து ஸ்டேவை வந்து வெக்கேட் பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு போவாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். எப்போவுமே செலக்ட் ஆன டீச்சர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் டிலே ஆகுது, ரொம்பவே டிலே ஆகுது, அதை உணர முடியுது. ஆனால் ரொம்ப மன உளைச்சல் இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியான மனதோடு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு புது வருடம் ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.